ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை திரி புஷ்கர யோகம் வருகிறது. பொட்டு மணி தங்கம் இல்லாதவங்க கூட இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினா மறுபடியும் 2 முறை தங்கம் வாங்கும் யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. திரி புஷ்கர யோகம் அப்படின்னா என்ன, அந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஞாயிறு, செவ்வாய், சனிக்கிழமையோடு இந்த கிழமையோடு துவிதியை, சப்தமி, துவாதசி திதிகள், உத்திரம், பூரட்டாதி, புனர்பூசம், கார்த்திகை, உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்து வர்றது தான் நம்ம திரி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சொன்ன கிழமைகளில் இந்த குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் சேர்ந்து வரணும். ஒரு குறிப்பிட்ட கிழமை, ஒரு குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரம் சேரும்போது இந்த திரி புஷ்கர யோகம் வரும். இந்த குறிப்பிட்ட கிழமை, திதி, நட்சத்திரங்களை இப்போ நம்ம மேலே பார்த்துட்டோம். அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வர ஞாயிற்றுக்கிழமை அன்று இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வருகிறது. இந்த நாளில் நீங்கள் எது செய்தாலும் அது திரும்பவும் உங்களுக்கு 2 முறை நடக்கும். நீங்கள் நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, அது திரும்பவும் 2 முறை நடக்கும். மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டிய நல்லதை இந்த நாளில் நம்ம தொடங்கணும். நிறைய பணம் சேர, தங்கம் சேர, வெள்ளி, வைடூரியங்கள் நம்ம வீட்டில் நிறைய சேரணும் அப்படின்னா இந்த நாளில் நம்மளால் முடிந்த பணத்தை கொடுத்து கடையிலேருந்து தங்கமோ வெள்ளியோ இந்த பொருட்களை நம்ம வாங்கி வைக்கலாம். ஆனால் நம்ம இதுக்காக நல்ல நேரம் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம கடன் வாங்கி தங்கம் வாங்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை மீண்டும் மீண்டும் நமக்கு 2 முறை ஏற்படும். நம்ம பிள்ளைகளோட பெயரில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது மீண்டும் மீண்டும் அந்த வங்கி கணக்கில் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் சேரும். பல மடங்கு லாபம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நகை சீட்டு போடுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம தொடங்கலாம். நம்ம வாங்கின கடனிலிருந்து ஒரு சிறு தொகையாவது நம்ம திருப்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது கடன் சீக்கிரமாக அடையும். அதே மாதிரி அடமானத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய நகையை அந்த நாளில் அந்த நேரத்தில் நம்ம மீட்கலாம். அப்படி உங்களால் மீட்க முடியலைனாலும் அந்த நகையை மீட்பதற்கு ஒரு சிறு தொகையை நீங்கள் கட்டிடுங்க. சீக்கிரமாக அடமானத்திலிருந்து நகை உங்கள் வீடு திரும்பும். இந்த நாளில் நம்ம கோவிலுக்கு போகிறது, தீபம் ஏற்றுவது, அன்னதானம் செய்வது இந்த மாதிரி நல்ல காரியங்களை நம்ம செய்யணும். அதனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். திரி புஷ்கர யோகம் நல்லது தானே, நல்ல நாள் தானே, அன்னைக்கு போய் நம்ம பிள்ளைகளுக்கு படிப்புக்காக ஸ்கூலில் அட்மிஷன் போடலாமாங்கிற ஒரு சந்தேகம் வரும். அது மட்டும் வேணாம், வருடத்தில் ஒரு முறை செய்ய வேண்டிய வேலை தான் அது. அதை ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம பள்ளிக்கூடத்தில் அந்த நேரத்தை நம்ம அட்மிஷன் போடும்போது திரும்ப ஏதாவது 2 முறை திரும்பி போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும். அதனால் அந்த நேரத்தை அது மட்டும் நம்ம தவிர்த்துக்கணும். குடும்பத்தோட சந்தோஷமாக நேரத்தை நம்ம செலவு செய்யலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். நம்ம வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த நாளில் போயிட்டு கடன் வாங்கிறது, நகையை அடமானத்தில் வைக்கிறது, சண்டை போடுறது இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் இதை செய்யுங்க. உங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய, வேதனை கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் அந்த நாளில் செய்யாதீங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, கோர்ட்டு கேஸ் அந்த நாளில் போயிட்டு நம்ம தொடங்குறது, தேவையில்லாமல் சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த நாளில் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கூடுமான வரைக்கும் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யணும். ரொம்பவே அந்த நாள் அமைதியாக இருக்கிறது நல்லது. 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளில் மாலை 3:02 வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8:14 வரைக்கும் பூராடம் நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் தொடங்குது. இப்போ பார்த்திங்கன்னா கிழமை ஞாயிற்றுக்கிழமை, திதி சப்தமி திதி, நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இப்போ எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நேத்திரம், ஜீவனம் அருமையாக இருக்குது. இது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த நாளில் காலையில் 8:14 வரைக்கும் சித்த யோகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகம் இருக்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் யாருக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா காலை 8:14 வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிருக சீரிஷத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இப்போ தங்கமோ பொருளோ வாங்குறீங்கன்னா சில பேர் அஷ்டமி திதியில் வாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி மாலை 3:02க்கு மேலே தான் அஷ்டமி திதி வருது. அதனால் அந்த 3 மணிக்குள்ளார நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இந்த திரி புஷ்கர யோகத்தோட டைம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 11:48க்கு தொடங்கி இரவு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு திரி புஷ்கர யோகம் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 11:48 முதல்
இரவு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு திரி புஷ்கர யோகம் இருக்குது. இந்த நாளில் நீங்கள் தங்கமோ இல்லை ஏதோ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறீங்கன்னா அஷ்டமி திதி மாலை 3 மணி மேலே தான் ஆரம்பிக்குது. அதனால் 3 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம். இப்போ ராகு காலம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 12லேருந்து 1:30. இந்த 12 to 1:30 மட்டும் தவிர்த்துக்கிட்டு மீதி நேரத்தில் 3 மணிக்குள்ளார நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த நாளில் தவற விட்டுறாதீங்க. நீங்கள் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லைங்க. தங்கம் இல்லாதவர்கள் தங்கம் வாங்குங்க. அப்படி இல்லைனாலும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நல்ல பொருட்களை நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி நன்மைகளை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்குங்க. அதே போல் நீங்கள் அன்றைய நாளில் தயவு செய்து கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. நகையை அடமானம் வச்சிடாதீங்க. கூடுமான அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இது போன்ற நாட்கள், திதி, நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளை நம்ம தவற விடாமல் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கடன்கிறது இருக்காது. தங்க நகை சேரக்கூடிய ஒரு யோகம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே இதை நம்ம எப்போ வருதுன்னு நம்ம ஒவ்வொருத்தையாக கேட்காம கொள்ளாமல் இந்த மாதிரி கரெக்டாக அந்த திதி, அந்த நேரம், நட்சத்திரம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ இதெல்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் மறக்காமல் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த நாளை தவற விடாதீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அற்புதமான நாள். மாதம் இந்த திரிபுஷ்கர யோகம்ங்கிறது வரும். சில நாட்களில் வராமல் போகலாம். வரக்கூடிய நாட்களை எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு அபிஜித் நட்சத்திரம் வருது. காலையில் 8:22லேருந்து 8:46 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்குது. அந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை, உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பிரார்த்தனையை நீங்கள் அந்த நேரத்தில் வைங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 8:22 முதல் காலையில் 8:22 முதல் காலை 8:46 அந்த 24 நிமிடத்தை ஒரு 2 நெய்விளக்கேற்றி நீங்கள் மனதார உங்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ அல்லது கிருஷ்ண பரமாத்மாவையோ, பெருமாளையோ, உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ, உங்கள் குலதெய்வத்தையோ மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.